பொதுவாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுற ஒரு பொதுவான ஒரு கேள்வி என்னென்னா, நாக்குடனி பிரச்சனை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஐபிஎஸ் ஆக முடியுமா, முடியாதா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சீங்கன்னா, இந்த கண்ணு சம்மந்தமாக ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து யூபிஎஸ்சி சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஐபிஎஸ் மற்ற ஒரு சில போலீஸ் சர்வீஸ்க்கு தகுதி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நாக்குடனி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐபிஎஸ் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டா இல்லையா? இதுக்கு முதல்ல நாக்குடனி என்னென்னு கொஞ்சம் பார்த்தா தான் அதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, படத்தில் பார்க்கும்போது ரெண்டு முட்டியும் வந்து முழங்கால சேர்த்து வைக்கும்போது கீழே அந்த ஆங்கிள் ரெண்டுமே ஒன்று ஒன்று டச் பண்ணணும். இதுதான் வந்து நார்மல் பொசிஷன். இப்போ நாக்குடனி பிரச்சனை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு அது முழங்கால ஒன்றா வச்சாலும் இந்த முட்டி ஆங்கிள் வந்து ரெண்டும் ஒன்றா வராது. ரெண்டு கையில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாறும். ஒரு சில பேருக்கு இந்த நாக்குடனி ப்ராப்ளம் மைல்டாக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு முட்டிக்கையிலான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம். இந்த நாக்குடனி ப்ராப்ளம் வந்து ஒரு சில பேருக்கு மைல்டாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சிவியராக இருக்கலாம். ஸோ பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாக்குடனி ப்ராப்ளம் வந்து ஐபிஎஸ்ஸாக ஆகிறதுக்கு ஒரு தடை இல்லை, நாக்குடனி ப்ராப்ளம் இருக்கவங்களும் ஐபிஎஸ்ஸாக வர முடியும் அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு கருத்து. பாதி ஒரு சில பேருக்கு இந்த நாக்குடனி ப்ராப்ளம் சிவியராக இருக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு முழங்கால் நார்மலாகவும் இன்னொரு முழங்கால் நாக்குடனி பிரச்சனை இருக்கக்கூடியவும் இருக்குங்காலே இந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பர்சனால் நல்லா நார்மலாக ஓட முடியுமாங்கிறது டவுட்டு. ஸோ இப்போ நாக்குடனி ப்ராப்ளம் இருந்தும் யார் நார்மலாக ஓட முடியுமோ அவங்களுக்கு ஐபிஎஸ் எலிஜிபிலிட்டி பொதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரன்னிங் வந்து ஐபிஎஸ் ரொம்ப முக்கியமானது. அப்போ திருடங்களை கேட்ச் பண்ணி பிடிக்க முடியும். நாக்குடனி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விட்டமின் டி சாப்பாட்டில் கால்சியம் அப்புறம் விட்டமின் டி பத்தாமல் எடுத்துக்கிட்டோம்னா அது மூலமாக ரிக்கெட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிக்கெட்ஸ் வந்தால் நாக்குடனி வந்து வரும். ஸோ பால் அதிகமாக குடிக்கும்போது அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அது பால் ஒரு நல்ல சோர்ஸ் ஃபார் கால்சியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. காலையில் எல்லாம் யூஸ்வலாக வாக் போக சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, காலையில் வாக் போகிறதுனால ஃப்ரெஷ் ஏர், அதாவது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு காற்று கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த காலையில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி நம்ம தோலில் படும்போது தான் நம்ம தோல்லையே விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகிக்குது. இது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம். மதியம் சாயந்தர வேலையில் போகும்போது வந்து இந்த விட்டமின் டி உற்பத்தி அந்த அளவுக்கு நடக்கிறது இல்லை. அதனால காலையில் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணங்கள் சொல்லலாம். மரபணுக்கள் காரணமாக கூட அந்த நாக்குடனி வரலாம். இல்லாட்டி ஒரு இன்ஜுரி ஆகிக்கலாம், இன்ஃபெக்ஷனால் கூட வரலாம். இப்போ நாக்குடனி இருக்க பர்சன் யூபிஎஸ்சி இன்டர்வியூ முடித்தா நெக்ஸ்ட் டே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு டெல்லி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசாங்க மருத்துவமனையில் உங்களுக்கு டைம் தருவாங்க. அங்கே போனீங்கன்னா பல டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து எம்டி முடித்த டாக்டர்ஸ், எம்எஸ் முடித்த டாக்டர்ஸ் வருவாங்க. உங்களோட லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாக்குடனி இருந்துச்சுன்னா ஆர்த்தோபெடிக் டாக்டர், எலும்பு சம்மந்தமான டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் ஐபிஎஸ்க்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறது தெரிய வரும். பொதுவாக நாக்குடனி ஐபிஎஸ்க்கு பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப சிவியராக டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதாவது ஓட முடியாமல் இருந்துச்சுன்னா, அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்பாட்டில் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் தமிழில் வேணும்னா எங்கள் வெப்சைட் common india.com விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.